உலகெங்கும் உள்ள சினி இசை நேயர்களுக்கு வணக்கம். சினி டைரிங்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன தமிழ் படங்கள் வெளியாகுது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். யூத் இந்த படத்தோட திரையமைச்சத்தை பார்க்கலாம். இந்த படம் கதையை பற்றி பார்க்கும்போது தமிழ் சினிமா இலக்கணப்படி பொறுப்பில்லாத ஹீரோ, ஆனால் ரொம்ப படிச்சுட்டு வேலை இல்லாமல் அப்படிலாம் காட்டாமல் 10வது பாஸ் ஆகிற மாதிரி கதை ஆரம்பிக்குது. ஸ்கூலில் எல்லா கலாட்டாவும் பொறுப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, இன்னொரு பொண்ணு தானாக வந்து லவ் பண்ணுறாங்க. அவங்க இந்த பொண்ணு நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கும்போது 2 காதலுமே ஒரு வழியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அது சில காரணங்கள். அதுக்கு 3வது ஒரு பொண்ணு பிரியமாக பேசுகிறான், அதனால் அந்த பொண்ணை லவ் பண்ணலாம் அப்படின்னு போகிறாரு. அந்த பொண்ணை லவ் பண்ணல, நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது மீதி கதை. இந்த பற்றி இசை வந்து ஜிவி பிரகாஷ்குமார். பாடல்கள் எல்லாமே அவன் தாளம் போடுற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் எல்லா பாட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே பாட்டு தான் துண்டு துண்டாக அங்கங்கே வருதோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எல்லா பாடல்களையும் ஒரே மாதிரி சாயல் இருக்குது. அதை கொஞ்சம் கவனிச்சுக்கலாம். அப்புறம் ஏகி ஹீரோ நடிச்சிருக்கார் கென் கருணாஸ். கருணாசினி மகன் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அப்புறம் மற்ற நடிகர்கள் பார்க்கும்போது அனிஷ்மா அனில்குமார் சிறை படத்தில் நல்ல கேரக்டர் பண்ணவர். பிரியான்சி லுங்ஸ், மீனாட்சி தினேஷ், இதுபோக அனுபவ நடிகர்களான சுராஜ் வெஞ்சர்முடு, தேவதர்ஷினி, நளினி ஆகியோர். இப்போ ஹீரோ கென்னை பற்றி சொல்லும்போது அவர் நடிப்பில் வந்து யாருடைய சாயல் எல்லாம் புதுசாக நடிச்சிருக்காரு அப்படின்னாலும் அவருடைய பாத்திர படைப்பு கொஞ்சம் தனுஷ், கொஞ்சம் சிவகார்த்திகேயன், கொஞ்சம் பரதி பிரகலாதன் ஆகியோர் மாதிரி தெரியுது. அது காரணம் படம் முழுக்க பொறுப்பு இல்லாமல் எல்லா அட்டகாசம் பண்ணிட்டு கிளைமாசம் பொறுப்பாக மாறிடுறது அப்படிங்கிற கேரக்டரை தனுஷ் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தார் ஆரம்ப கட்டத்தில். அதுக்கப்புறம் அதை சிவகார்த்திகேயன் வாங்கிட்டார். இப்போ அந்த பரதி பிரகலாதன் வாங்கிட்டார். இவரும் அதே பாணியை கடைப்பிடிச்சதுனால இந்த 3 பேர் கேரக்டர் சாயல் இந்த கேரக்டரில் தெரியுதுன்னு சொல்லலாம். ஒரு ஹீரோ வந்து பொறுக்கித்தனமாக தான் தோண்டித்தனமாக எந்த பொறுப்பு இல்லாமல் அலைஞ்சிட்டு இருப்பான். ஒரு பொண்ணுகிட்ட போய் ஐ லவ்னு சொல்லுவான். அந்த பொண்ணு பொறுப்பு இல்லாமல் இருக்க, அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே ஹீரோ பொறுப்பாக மாறினோன்னே அந்த பொண்ணு திரும்பி வந்து ஐ லவ் சொன்னால் நீ நான் பொறுக்கியாக இருக்கணும் காதல் வைக்கல, எதிர்பார்ப்பு இல்லாததான் காதல் அப்படின்னு வசனத்தை பேசிட்டு அந்த பொண்ணை துரத்தி விட்டுறாங்க. என்ன சொல்ல வராங்க இந்த ஹீரோன்னு தெரியல. அந்த பொண்ணு தூக்கி எறிஞ்சனால தான் இவங்க பொறுப்பாக மாறுறாங்க. அப்போ பொறுக்கியாக இருக்கும்போதே லவ் பண்ணி அந்த பொண்ணு வந்து கஷ்டப்பண்ணு சொல்ல வராங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்த மாதிரிலாம் கேள்வி எழுப்பக்கூடிய தலைமுறையினர் இந்த படத்தை பார்க்கல. இந்த படத்தை பார்க்குறவங்க கொண்டாடுறாங்க எல்லாமே முழுக்க இளைஞர்கள். காதலிக்க நேர்மொழி படத்தில் நாகேஷ் சொல்கிற மாதிரி ஜனங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சுட்டு படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த இளைஞர்கள் எதை ரசிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி காட்சிகளை கோர்த்து ஒரு கதை பண்ணியிருக்காரு. அதனால் இந்த கதை சொல்ல நீதி என்ன, இது நடக்குமா, இதெல்லாம் லாஜிக்கா அப்படின்லாம் கேட்காம ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இளைஞர் கூட்டத்தை கருத்தில் கொண்டு இந்த படத்தை உருவாக்கியிருக்கார். இவர் எதிர்பார்த்த மாதிரியே இளைஞர்கள் இந்த படத்தை கொண்டாடுறாங்க. 3 சீனுக்கு ஒரு தடவை அடிக்கடி டக்கு டக்குன்னு வரக்கூடிய பாடல்கள் திரைக்கதையின் வறட்சியை தெரியப்படுத்துது. அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்காக அங்கங்கே பாட்டை போட்டு வச்சுருக்கார். திரும்ப திரும்ப ஸ்கூலு, வீடு, ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிகிட்டு இருக்கிறது, வீடு அப்படி மாற்றி மாற்றி காட்டுறது மூலமாக ஒரே மாதிரியான காட்சி ரிப்பீட் ஆகிற ஒரு செழிப்பு உண்டாக்குது. சுராஜ் வெஞ்சமுடும் தேவதர்ஷினியும் வழக்கமான அம்மா அப்பா மாதிரி தலையை கட்டி போனாங்க அப்படின்னு இல்லாமல் படம் முழுக்கவே ஹீரோவோட ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த கேரக்டரை கொண்டு போயிருக்கிறதும் 2 பேருடைய கேரக்டருமே ஒரு அழுத்தமான பாத்திர படைப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறதையும் பாராட்ட தான் வேணும். அதே மாதிரி படம் முழுக்க ஹீரோவை திட்டிட்டு நளினி கடைசியில் பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்கிறது அப்படியே டான் படத்தில் எஸ்ஜே சூர்யா கேரக்டரை நினைவுபடுத்துது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பல படங்கள் நான் பார்த்த பல காட்சிகளை படம் முழுக்கவே அங்கங்கே நினைவுபடுற மாதிரி தான் இந்த படத்தை திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளைஞர்கள் எதை ரசிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் பண்ணியிருக்கிறதுனால இவங்க அதை மட்டும் ரசிச்சுட்டு படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இளைஞர்களை கவர்னேன் அப்படிங்கிற பேரில் கவர்ச்சியும் ஆபாசத்தையும் புகுத்தாமல் இருந்ததுக்காக கென் கருணாஸை பாராட்டியே தீரணும். படம் முழுக்க பொறுப்பு இல்லாமல் எல்லா அட்டகாசம் பண்ணிவிட்டு கிளைமாக்ஸுக்கு
10 நிமிஷம் முன்னாடி பொறுப்பாக மாறுற ஹீரோ படத்தில் திட்டின எல்லாரும் கடைசியில் அவரை வந்து பாராட்டுறாங்க அப்படிங்கிற வழக்கமான கிளைமாக்ஸை இந்த பத்தினி வச்சுருக்கார். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அது இந்த கதையில் எந்த புதுமையும் இல்லாமல் காட்சியில் புதுமை மட்டும் பண்ணியிருக்கார். இது அடுத்தடுத்து எடுக்கணுமா அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அப்புறம் சமீபத்தில் தமிழ் சினிமா போக்குப்படி எந்த ஒரு பெரிய படங்களும் வராதனாலையும் படங்களே இல்லாத ஒரு சூழ்நிலையாலும் இந்த படத்தை இளைஞர்கள் பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு உள்ளாக்கிட்டாங்க. அதுவும் இந்த படம் கொண்டாடப்படுறது ஒரு காரணம்னு சொல்லலாம். எல்லாம் ஓகே. படையெடுப்பு ஷார்ட்டாக சொல்லின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அழுத்தமான கதை, விறுவிறுப்பான திரைக்கதை, கதை சொல்லக்கூடிய நீதி இதையெல்லாம் எதிர்பார்க்காம ஜஸ்ட் லைக் தட் 2 மணி நேரம் ஜாலியாக பொழுது பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் பார்க்கக்கூடிய படம் தான் இந்த யூத். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்.